இப்போ கூட இங்கே உட்காந்துருக்கிறேன் பாட்டி தாய்மார்கள்லாம் என்ன எம்எல்ஏ பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சீக்கிரம் முடிக்க மாட்டாரா அந்த வேல்முருகன், போய் நம்ம பிக் பாஸ் பார்க்க முடியாதான்னு இருக்கும். நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய மொழியை, நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தந்தை மாமன் அத்தை பங்காளி உறவுகள் என்கிற உறவு முறைகளை சிதைத்து சின்னாபனம் ஆக்கின்ற கழிவறை முதல் படுக்கையறை காட்சி வரை எப்படி வேண்டுமானாலும் ஆணும் பெண்ணும் கட்டி புரண்டு உடலாம், யார் யாரோட வேண்டுமானாலும் செல்லலாம் என்கிற இழிவான ஒரு கலாச்சாரத்தை இந்த மண்ணிலே திணிக்கின்ற எந்த தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும், எந்த சீரியலாக இருந்தாலும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஆண்மை நிறைந்த சிங்கநிகர் கூட்டம் புலிகளின் கூட்டம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கூட்டம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக விஜய் தொலைக்காட்சி ஒரு நடத்தினா, என்ன ஷோ தெரியுமா? பெண்களில் யார் அழகானவர்கள், கேரள பெண்களா தமிழ்நாட்டு பெண்களான்னா? ஏண்டா என் ஆத்தா என் தங்கச்சி என் அக்கா இவங்கெல்லாம் கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க, உழைச்சி சம்பாதிப்பாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தியோட மானத்தோடு கண்ணகி பிறந்த மண்ணில் வாழக்கூடிய எங்களை மக்களை ஏண்டா பிரிதொரு மாநிலத்தைச் சேர்ந்த சிகப்பு தோலோடு ஒப்பிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை என் தமிழ்நாட்டு தாயிச்சிகளுக்கு உருவாக்குகிற இதை நீ மீறி ஒளிபரப்பினால் விஜய் டிவி அடித்து நொறுக்கப்படும் என்று நேரடியாக நானே பேசி அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தவன் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும்.